ஹாய் டியர் பிரதர்ஸ், 30ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 31. 30ஆம் தேதி சாட்டர்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 31. ஸோ டேட்டு 30, ட்ரா நம்பர் 31. 30-31 சான்ஸ் இருக்குது. எனிவே ஆல் போர்டில் 2, 4, 7, 9 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 2, 4, 7, 9. நேற்று ரிசல்ட்டு 733 73 இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் அதை ஒன்றை குறைச்சி 72 இல்லைன்னா 27 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 2, 4, 7, 9 2 பவர் பண்ணோம்னா 7, 4 பவர் பண்ணால் 9. ரொம்ப சிம்பிள். ஏபிஏசிபிசியில் 00 கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுக்குறேனோ அதிலிருந்து ரொம்ப கஷ்டம். நேற்று பார்த்தீங்கன்னா 22 அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது, 200% சான்ஸ் இருக்குதுன்னு 22 கொடுத்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 33 அடித்து வச்சுருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு மிஸ் தான் எல்லாமே. இப்போ 00 கொடுக்குறேன், 11 அடித்து வைப்பாங்க பாருங்கள். எனிவே என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்த நம்பர்ஸை நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அந்த நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லாபமும் நஷ்டமும் எனக்கும் தான். அதனால் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால் உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை விட்டு ஓடிடுங்க. சேனல் பார்க்காதீங்க. இது என்னுடைய ஹாபிக்காக நான் போட்டுட்ருக்கேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்றது ஒரு மிகப்பெரிய அழிவு தான். ஸோ இதை நம்பியே பல குடும்பங்கள் நாசமாக போயிருக்கு. அதனால் எதாக இருந்தாலும் சரி ஒரு அளவு தான். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஸோ அளவோடு இருங்க. தயவு செஞ்சு கவனமாக இருங்க. ஏபிஏசிபிசியில் 00 40-04 80-08 48-84 27-72 94-49 இந்த 2 நம்பரும் ஆல் போர்டில் இருக்குது. 27-72 94-49. இதுக்கு முன்னாடி சம்ருதியினுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 190. அதுக்கு முன்னாடி சம்ருதியினுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 092ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 092. அப்புறம் 190ன்னு அடித்தாங்க. ஸோ இந்த தடவை மீண்டும் 9க்கு 0க்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. 3ஆம் நம்பர் இல்லை 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பரோட சேர்ந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 94-49க்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது என்னுடைய கெஸ்ஸிங் படி. என்னை பொறுத்த வரைக்கும் 72 இல்லை 94 இந்த நம்பர்ஸ் ஏபிசி போர்டில் இறங்குறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக யோசிச்சா. ஸோ ஏபிஏசிபிசியில் 00 40-04 80-08 48-84 27-72 94-49 90-09. 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் 8040 80-40 3 டிஜிட்டில் 040. சரிங்களா? 80-40 3 டிஜிட்டில் 040. இந்த 80-40 அப்படின்ற நம்பரை அப்படியே திருப்பி 0408ன்னு கீழே வச்சுருக்கேன். அப்படியே பேக் சைட்
8040 0408 0408 செகண்ட் நம்பர். சின்ன சேஞ்சு தான். 8040 0408 0408 408 040 408 27 29 2729 729 3 டிஜிட்டில் 729 27 29 729 49 27 927. அதாவது இங்கே 4 டிஜிட்டை அப்படியே பேக் சைடில் திருப்பி கொடுத்துருக்கேன். இங்கே 3 டிஜிட்டை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். 729 729 அப்படியே திருப்பி 927. ஓகே தானே? 27 29 729 49 27 927 94 90 490 90 94. ஸோ இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. 94 90 490. இந்த 490ன்ற நம்பரை அப்படியே திருப்பி 094 4 டிஜிட்டில் ஒரு சேஞ்ச் 9490 9094. அவ்வளோதான். 3 டிஜிட்டில் 490 அப்படியே திருப்பி 094. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே திருப்பி வச்சுருக்கிறதுனால நிறையா கொடுத்த மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனல் நம்பர் 7433. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடா, என்னடா கொடுத்து வச்சுருக்கேன்னு யோசிக்கிறீங்க தானே? 7433. நேற்று ரிசல்ட் என்னென்னா 47. இங்கே இருக்குது பாருங்கள். நேற்று ரிசல்ட்டு நான் அப்படியே சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். 4733 நேற்று ரிசல்ட்டு. 4733 நேற்று ரிசல்ட்டு. நான் அப்படியே திருப்பி 7433 கொடுத்துருக்கேன். மீண்டும் 33 இறங்குறதுக்கு ஏபிசி போர்டில் 100% சான்ஸ் இருக்குது. ஒருவேளை 333 அப்படின்னு அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது தான் நிஜம். நம்ம நிறையா வேறு ஏதாவது தேடிட்டு இருப்போம், நம்பர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். 733 அடிச்சிருக்கான், ஒரு வேளை 33ன்றத 22 அப்படின்னு அடிக்கலாம், இல்லை 44 அப்படின்னு அடிக்கலான்னு நிறையா நம்ம யோசிச்சுட்ருப்போம். அந்த 733ன்ற நம்பரை 7 3 ஆக்கி விட்டு 333 அடித்தா நம்ம கிளைம் ஒன்றுமே இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கஸ்ஸிங் தான். அதனால் அடித்த நம்பரையே திருப்பி அடிக்கிறது பல தடவை நடந்திருக்கு அந்த மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு எது நம்மளுடைய பேர் என்ன இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். அவ்வளோதான். அது தப்போ சரியோ அது அப் டு அஸ். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். லாபமோ நஷ்டமோ நமக்கு தான். மற்றவன் சொல்லி கேட்டு அது நஷ்டத்தில் போய் நின்றுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நானே கஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கஸ் பண்ணுறதுக்கு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு கார் நம்பர் 4 டிஜிட் கார் நம்பர் பார்த்து வச்சு அடிச்சுட்டு போகிறான். ஒரு போன மாதம் 1 lakh. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அது யார் கையிலையும் இல்லை. நம்ம முயற்சியை போடுறோம், வின் பண்ணுறதும் பண்ணாததும். ஓகே. அதனால் 7433 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் 433. என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். ஏ போர்டில், குறிப்பாக ஏ போர்டில் 4ஆம் நம்பர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ போர்டில் 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. மொத்தமாக 7 நம்பர் 040 408 729 927 490 094 433. எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். நேற்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று
நம்மளுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர்ஸில் 33 பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் மிஸ், கவனிக்காமல் போயிட்டேன். ஓகே, இன்றைக்கி ட்ரிக் நம்பர்ஸ் 894, 049, 427, 444 உள்ளே இருக்குது, 99 இருக்குது. ஓகே, 894, 049, 427. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இதை பேஸ் பண்ணி தான் கஸ்ஸிங்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று மட்டும் 433 இல்லை, 4 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதனால் கஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். எனிவே, என்னுடைய ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் கஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எடுப்பேன் நான். அதன்படி இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 80% ரிசல்ட் இந்த கஸ்ஸிங் நம்பருக்குள்ளே, ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. மேபி ஆர் மே நாட் பி, வரலாம், வராமலும் போகலாம். கவனமாக ப்ளே பண்ணலாம். ஏ போர்டில் குறிப்பாக 4ஆம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதன்படி கஸ் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, ஏ போர்ட்லேயே 4ஆம் நம்பர்னால் 100 செட்டு வச்சு விட்டுறது. ஏ போர்ட்லேயே வந்தால் மழை, போச்சுன்னா நஷ்டம்தான். ஸோ ட்ரிக் நம்பர்ஸ் 894, 049, 427. 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே டியர் பிரதர்ஸ், என்ன சொல்கிறது, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவன் நான். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கிறவன் நான், நெகட்டிவாக எப்பவுமே யோசிக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சொல்லி முடிக்கிற மணி அடிக்குது. மணியா அது? ஆமாம். ஓகே, எனிவே, ஸோ பி ஹாப்பி, ஈட் வெல், டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர். குடும்பத்தை பாருங்கள், உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். எதற்காகவும் மனசு விட்டுறக்கூடாது, வருத்தப்பட்டுறாதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே டியர் பிரதர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். குட் லக்.